அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து வீடியோக்களில் பேசுகிற விஷயந்தான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் உங்களுக்கு உண்மையிலுமே நிறைய வெல்த்தை பயங்கரமாக கொடுக்கும். கண்டிப்பாக கொடுக்கும். எப்போ அப்படின்னா, நீங்கள் குவாலிட்டியான ஸ்டாக்கையோ குவாலிட்டியான மியூச்சுவல் ஃபண்டையோ குவாலிட்டியான இண்டெக்ஸ் ஃபண்டையோ நீங்கள் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுவும் தொடர்ந்து குட்டி குட்டியாக ஷிஃப்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா, அல்லது பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட் நல்லா கிராஷ் ஆகிற பட்சத்தில் நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் பண்ணிவிட்டு அமைதியாக பொறுமையாக பல வருடங்கள் லாங் டேர்ம் 15-20 வருஷம்லாம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் நிறைய வெல்த்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் இதில் ஒரு சூட்சம் இருக்குது. அதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். அக்டோபர் 2013 2023 செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் இந்த 10 வருஷ பீரியடில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு ஃபண்டு மேனேஜர் கொடுத்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொடுத்து ஒரு எக்ஸ்பர்ட்டோடைய டீம்பு அவங்க ரிசர்ச் பண்ணி செலக்ட் பண்ணுற ஸ்டாக்ஸு அதை நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க. புரியுதுங்களா? அதில் ரிஸ்க் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கை விட ரொம்ப 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 கம்மி. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயே இந்த 10 வருஷம் பீரியடில் 10 வருஷம் பீரியடுனா எவ்வளோ? 120 மாதம். இந்த 120 மாதத்தில் வெறும் 12 மாதம் மட்டும் நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் அமௌண்ட்டை வைக்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா, அதாவது எப்படின்னா, இந்த 120 மாதத்தில் 108 மாதம் அந்த மியூச்சுவல் ஃபண்டை வச்சுருக்கிறீங்க. ஆனால் வெறும் 12 மாதம் மட்டும் அந்த மியூச்சுவல் ஃபண்டு என்ஏவி, அதாவது உங்களுடைய யூனிட்ஸை ஹோல்டு பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது என்னென்னா, எஃப்டி ரிட்டர்ன் கூட உங்களுக்கு கிடச்சிருக்காது. அந்த 12 மாதங்கிறது 120 மாதத்தில் வெறும் 4.2% தான். அந்த 4.2% ஆஃப் த மந்த்ஸ் தான் ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு ரிட்டர்ன் அள்ளி கொடுத்துருக்கு. எஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்? வருஷம் ஃபிக்ஸடு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது காம்பவுண்ட் ஆகிட்டே வரும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப வாலட்டைல். அது ரொம்ப மேக்ஸிமமான ரிட்டர்னை ரொம்ப கம்மியான மாதத்தில் தான் கொடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ 120 மாதத்தில் வெறும் 12 மாதத்தில் தான் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது அள்ளி கொடுத்துருக்கு ரிட்டர்னை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் அந்த 108 மாதத்தில் உங்களுக்கு ஏகப்பட்ட பெயின், என்னடா இது போட்டிருக்கோம், எஃப்டியில் கூட நிறையா ரிட்டர்ன் வந்திருக்குமே, அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் நிறையா வரும். உங்களை மார்க்கெட் பயங்கர சாகடிக்கும், பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த பீரியட்லாம். ஆனாலும் நீங்கள் விட்டுறக்கூடாது. ஏன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல குவாலிட்டியான இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் ஒரு நல்ல குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்கிற மியூச்சுவல் ஃபண்டில் ஆக்டிவ் டைரக்டில் போட்டிருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத பட்சத்தில் எந்த மியூச்சுவல் ஃபண்டுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குன்னு ஒரு ரொட்டேஷன் சைக்கிள் மறுபடியும் பூம் கொடுக்கும்ல. இப்போ ரீசெண்டாக கொரோனாக்கு அப்புறம் கொடுத்துச்சுல்ல, அந்த மாதிரி சைக்கிள் பூம் பஸ்ட் அப்படி தான் ஆகிட்டுருக்கும். அதாவது என்னென்னா, ஏறும், அதுக்கப்புறம் பயங்கரமாக உடஞ்சி கீழே டைம் கன்சாலிடேஷனில் எந்த ரிட்டர்ன் கொடுக்காம பல வருஷம் கிடக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஏறும். இந்த நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்ல மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இருக்கிற பட்சத்தில் முழுமையாக நல்லா 10 வருஷம் 20 வருஷம் நல்லா ஹோல்டு பண்ணுங்கள். உங்களுக்கு உண்மையிலுமே நல்ல ரிட்டர்ன் வரும். தெரியுமா? இப்போ இந்த சூழ்நிலையில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2012 போட்டுட்டு இப்போ வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா, இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய கோலை மீட் பண்ணுறதுக்கு காசு தேவை அப்படின்னா விட்ரா பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா இவ்வளோ நாள் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் ரிட்டர்னை பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. சரிங்களா? அதாவது ரொம்ப நல்லாவே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் பொறுமையாக காத்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த சமயத்தில் நல்ல ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். ஆனால் அவங்களுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த கொரோனாவில் 2020 ஏறுறதை பார்த்துட்டு விற்றுருப்பாங்க. இல்லை 2021 அப்பா இதுவே ரொம்ப அதிகம்னு நினச்சிட்டு விற்றுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2021 ஒரு 1.5 வருஷம் மார்க்கெட் கரெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. சரி இதுக்கு மேலே ஏறாது, வச்சுருந்ததே போதும் அப்படின்னு விற்றுருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2 புல் ரன் கொடுத்துருச்சு. சரிங்களா? ஸோ எப்படி வேணாலும் நடக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் பேஷண்ட்டாக குவாலிட்டியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கோலுக்கு ஏற்ற மணி வந்துருச்சு அப்படின்னா அதை விற்றுட்டு நீங்கள் டெப்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. சரி, இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். ஏப்ரல் 2012 மார்ச் 2022 வரைக்கும்
நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து உங்கள் ஹோல்டிங்ஸை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த 120 மாதத்தில் வெறும் 11 மாதம் நீங்கள் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டை ஹோல்டு பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வந்து கேஷோடைய ரிட்டர்னை விட எஃப்டி ரிட்டர்னை விட கம்மியாக தான் கிடச்சிருக்கும். ஸோ ரொம்ப பார்த்துக்குங்க. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ அள்ளி கொடுக்குதுன்னா வெறும் குறைவான மாதத்தில் தான் வந்து அள்ளி கொடுக்குது ரிட்டர்னை. அந்த குறைவான மாதங்கிறது வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப கம்மியான மாதங்கள் தான். அந்த கம்மியான மாதத்தில் நீங்கள் முழுமையாக வந்து அந்த ஹோல்டிங்கை வைக்காமல் விட்டீங்க அப்படின்னா நமக்கு தான் லட்டம். இந்த தன்மையை ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் ஓவர் வேல்யூடு அண்டர் வேல்யூடு அப்படிங்கிறது தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட்டு. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த ஓவர் வேல்யூடு அண்டர் வேல்யூடுங்கிறது டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட்டு. அது வந்து ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் ரொம்ப டூ மச்சாக இருக்குது. புரியுதுங்களா? எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டு, பபிள் டெரிட்டரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. சடனாக வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி உங்களுக்கு வெறும் 5 பியில் இருந்து அல்லது வெறும் 50 ரூபாயில் கடந்த கம்பெனி இப்போ வந்து 1500 போயிருக்கு. அதனுடைய பிஇ 120 பிஇ இருக்குது. இபிஎஸ் பார்க்குறீங்க, சடனாக 1 வருஷம் 2 வருஷம் தான் க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை விற்றுட்டு, ஏன்னா வந்து 50 ரூபாயிலேருந்து 1500ங்கிறது பல மடங்கு ரிட்டர்னு. அவ்வளோ ரிட்டர்ன் வந்து 100 பிஇயில் கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக விற்றுட்டு அந்த போர்ஷன்லேருந்து வர்ற அந்த ரிட்டர்னை மறுபடியும் லார்ஜ் கேப்புக்கு டிஃபென்சிவாக நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஷார்ப்பாக வந்து இதை பண்ணக்கூடாது. 6 மாதம் 3 மாதம் 8% ரிட்டர்ன் இப்படி பண்ணும்போது தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் இன்வெஸ்டிங் வந்து டிட்டரியேட் ஆயிரும். அதாவது என்னென்னா நீங்கள் 10 வருஷம் 15 வருஷம் கழித்து ஒரு கோலுக்கு நீங்கள் இவ்வளோ பணம் வேணும்னு நினச்சி மெச்சூர்டாக நிதானமாக வந்து விட்ரா பண்ணி அதை வந்து உங்கள் கோலை மீட் பண்ணுறது வேறு. ஆனால் கொரோனாவுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணி 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் எனக்கு நிறையா ப்ராஃபிட் இருக்குது, அதனால் வந்து அதை விற்றுட்டு மறுபடியும் இன்னொரு அசெட்டில் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு விற்று வாங்கினீங்க அப்படின்னா தான் வந்து நீங்கள் குவாலிட்டியிலேருந்து இன்னும் வந்து குவாலிட்டி இல்லாத வந்து அசெட் கிளாஸஸை வாங்கி நிறைய நட்டப்படுவீங்க. அசெட் கிளாஸ்ன்னு நான் சொல்கிறது ஸ்டாக்குக்குள்ளே உள்ள ஸ்டாக்கையே தான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்டாக்கை விற்றுட்டு இன்னொரு ஸ்டாக்கை வாங்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான விஷயம். பிஇ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது அண்டர் வேல்யூடு கிடையாது, பிஇ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது வந்து ஓவர் வேல்யூடும் கிடையாது. ஸோ எது ஓவர் வேல்யூடு, எது அண்டர் வேல்யூடு, எது க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது, எது எக்ஸ்பென்சிவ் ஜோனில் இருக்குது, எது பபிள் டெரிட்டரியில் இருக்குது, இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து தொடர்ந்து மார்க்கெட்டில் பேசுகிறவங்க கேட்டாலே உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து நல்லாவே புரிஞ்சிருங்க. ஸோ பாயிண்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல இன்வெஸ்டர் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஃபீ கொடுத்து ஒரு ஆளை வந்து போட்டு ரெப்யூட்டட் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வந்து நல்ல நல்ல ஸ்டாக்ஸை தான் வந்து அண்டர்லைங்காக ஹோல்டு பண்ணுறீங்க. ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பர்ட். அவர் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிட்டர்னை கொடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து அவருடைய இன்ஸ்டிடியூஷன் இமேஜ் வந்து பேடாயிரும். ஏன்னா இப்போ ஒன்று வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டில் போடுறீங்க அப்படின்னா அவர் கோட்டக்கோடைய மியூச்சுவல் ஃபண்டை விட நல்ல ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படிங்கிற எய்ம் பண்ணுவார். இண்டெக்ஸை விட வந்து பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை விட நல்ல ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் எய்ம் பண்ணிட்டு தான் இருப்பார்.